நரேந்திர மோடி எப்படி ட்ரம்ப் வீசிய அந்த வலையில் சிக்கிக் கொண்டார், எப்படி ட்ரம்ப் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடியை பிளாக்மெயில் செய்து வருகிறார், இதிலிருந்து வெளிவருவதற்கான வழி என்ன? Today I'm not talking about Rahul Gandhi or NDA, or I'm not talking about vote chori. I'm directly talking about the economic policies, the foreign policies of this country. RSS என்ன செய்தது, பிஜேபி என்ன செய்தது, காங்கிரஸ் என்ன செய்கிறது, அது எல்லாம் இன்னைக்கு பேச தேவையில்லை. இன்னைக்கு நேரடியாக இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வெடித்திருக்கிறது. அதை பற்றி நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். என்னுடைய முதல் கேள்வி, ரஷ்யாவிடம் இந்தியா அதிகமான ஆயிலை வாங்கி வருகிறார்கள். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா ஆயிலை வாங்க நிறுத்தினால் மட்டும்தான் யுக்ரைன் போர் நிறுத்தப்படும். ரஷ்யா யுக்ரைன் போருக்கான காரணம் இந்தியா என்று கூறிவிட்டார்கள். ஆனால் உண்மை என்ன? சைனா ரஷ்யாவிடம் இந்தியாவை விட அதிகமான க்ரூட் ஆயிலை வாங்கி வருகிறார்கள். யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான க்ரூட் ஆயில்ஸ்களை வாங்கி வருகிறார்கள், பிசினஸ் செய்து வருகிறார்கள். ஆனால் பெனல்டி யார் மீது? நஷ்டம் யாருக்கு? இந்தியா மீது. காரணம், இந்தியா has become a soft target for Donald Trump.